ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வாத்தி பேசுகிறேன். இப்போ டென்த்துக்கு வந்து சாப்டர் 6ல் 6.1 பார்க்குறோம். அதில் வந்து 9வது சம் ஃபஸ்ட் ரோமனில் பார்க்குறது இஃப் சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு பி அண்ட் சீக்கன் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் தீட்டா ஈக்குவல் டு கியூ தென் ப்ரூவ் தட் கியூ இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 2 ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே 2-3 சம் இந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். சேம் அதே மாதிரி தான் இதுவும். இப்போ வந்து அதை பியோட மதிப்பெலாம் எடுத்து எழுதிக்கலாம். இது வந்து என்ன, சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா அடுத்து அண்ட் q ஈக்குவல் டு சீக்கன் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் தீட்டா. ஓகேவா? இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸ் என்னென்னா q இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகேவா? இப்போ q என்ன, க்யூவோட மதிப்பு என்ன, சீக்கன் ஸ்கொயர்டா, சீக்கன் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் தீட்டா, பி ஸ்கொயர் என்ன, சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகேவா? இப்போ சீக்கன் தீட்டாவோட தலைகீழ் என்ன, 1 காஸ் தீட்டா. கொசிக்கன் தீட்டாவோட மதிப்பு என்ன, 1 சைன் தீட்டா. ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, ஏன்னா ஏற்கனவே இன்னொன்று இன்டூவில் தான் இருக்குது. இப்போ சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா என்னோட ஃபார்மேஷனில் இருக்குன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேஷனில் இருக்குதா. அப்போது ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2abயா. அப்போது சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா ப்ராக்கெட் மைனஸ் 1. ஓகேவா? ஒரு ப்ராக்கெட். இதை வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணலாமா? குறுக்கு பெருக்கல் என்ன பண்ணால் என்ன வரும், சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா பை காஸ் தீட்டா டு சைன் தீட்டான்னு வருமா? ஒரு ப்ராக்கெட். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட மதிப்பு என்ன, 1 வருமா? அப்போது 1 ப்ளஸ் 2 சைன் தீட்டா டு காஸ் தீட்டா மைனஸ் 1. ஓகேவா? இப்போ மைனஸ்க்கு ப்ளஸ்க்கு இங்கே கேன்சல் ஆகிடுமா? நெக்ஸ்ட் வந்து சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா பை காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டாவா இன்ட்டு 2 சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு இருக்குமா? இங்கே இருக்க காஸ் தீட்டாவுக்கும் இதுக்கும் கேன்சல் ஆகிடுமா? அப்போ என்ன வரும், 2வா. அப்போ 2 சைன் தீட்டா நம்பர் இருக்கிறத முன்னாடி கொண்டு வந்து எப்பயுமே காஸ் தீட்டா. இது என்ன மதிப்பில் இருக்குது, பியோட மதிப்பா. அப்போது இது என்ன பண்ணலாம், 2 பின்னு பண்ணலாமா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, q இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 2 பின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது RHS நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ LHS ஈக்குவல் டு RHS. கீழே என்ஸ் ப்ரூவ்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரோமன் 2ல் இஃப் சைன் தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா தென் ப்ரூவ் தட் காஸ் 6 தீட்டா மைனஸ் 4 காஸ் 4 தீட்டா ப்ளஸ் 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 4னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இப்போ வந்து சைன் 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவை எழுதிக்கலாம் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டாவா. இப்போ வந்து இங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே காஸ் தீட்டான்னு எடுத்துக்கலாம். காஸ் தீட்டான்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே மேலே எல்லாமே காஸ்ட்டில் தானே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் சைனில் இருக்கிறதுலாம் ஃபஸ்ட்டு காஸ்ட்டில் இது பண்ணலாம். சைன் தீட்டா 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவா, அதை என்னென்னு பண்ணலாம், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு பண்ணலாமா? அப்போது ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ 1 + 1 2வா. அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா 2 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ நெக்ஸ்ட் வந்து ரெண்டு பக்கமும் அடுத்து வந்து என்ன பண்ணி சொல்லுவாங்க, 4 6லாம் இருக்குதா. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணலாம். ஸ்கொயரிங் போத் சைடுன்னு எழுதிக்கோங்க. போத் சைட்ஸ் போட்டோன்னா ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா? இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா 2
minus cos square theta whole squared equal to cos square theta whole squared. ஓகேவா? வந்து இது வந்து என்ன ஃபார்மேஷனில் இருக்கு பாருங்கள், a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேஷனில் இருக்குதா? அப்போ என்ன பண்ணலான்னா சைன் ஸ்கொயர் தீட்டா a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், அப்போது a ஸ்கொயர் 2 ஸ்கொயர்னு வரும். அப்புறம் காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? அடுத்து மைனஸ் 2 இன்ட்டு ஏபியா, அப்போ ஏக்கு பதிலாக 2 போட்டுக்கலாம், இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டாவா, காஸ் ஸ்கொயர் தீட்டா இப்படியே போட்டுக்கோங்க. இங்கே வந்து ஹோல் ஸ்கொயர் வரும் எக்ஸ்ட்ரா ஈக்குவல் டு இங்கே 2 இன்ட்டு 2 4, அப்போது காஸ் 4 தீட்டான்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சைன் ஸ்கொயர் தீட்டாவா, சைன் ஸ்கொயர் தீட்டாவை என்னென்னு மாற்றலாம், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு மாற்றலாமா, ப்ராக்கெட் 2 இன்ட்டு 2 4 ப்ளஸ் இப்போ ஸ்கொயர்டா, ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் 4 தானே, அப்போது காஸ் 4 தீட்டா மைனஸ் 2 இன்ட்டு 2 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படியே போட்டுக்கலாம் ஈக்குவல் டு காஸ் 4 தீட்டா. வந்து 1ஆல் இது எல்லாத்தையும் பிரிக்கலாம். அடுத்து காஸ் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவால் எல்லாத்தையும் இந்த உள்ள பிரிக்கலாம். 1ஆல் பிரிக்கணும் எல்லாமே அதே தான் வரும். நான் 4 ப்ளஸ் காஸ் 4 தீட்டா மைனஸ் 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ராக்கெட் இது மைனஸ். இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டாவில் பிரிக்கணும் என்ன ஆகும், ப்ளஸில் இருக்கலாம் மைனஸ் ஆகும், மைனஸில் இருக்கலாம் ப்ளஸில் ஆகும். 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் 4 தீட்டாவா, இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா, அப்போது காஸ் 6 தீட்டாவை மாறிடும் மைனஸ் 4. இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா 4 காஸ் ஸ்கொயர் தீட்டாவா, அப்போ 4 காஸ் 4 தீட்டாவாயிரும் ஈக்குவல் டு காஸ் 4 தீட்டா, காஸ் 4 தீட்டா. ஓகேவா? இது கொஞ்சம் பெரிய சம் தான். பெரிய சம்னா ரொம்ப பெரிய சம் கிடையாது, கொஞ்சம் புரிஞ்சு போட்டால் தான் போட முடியும். ஏதோ மைனஸாக ப்ளஸ்ஸாக மாறிச்சுன்னா ஃபுல் கணக்கே மாறிடும். நெக்ஸ்ட் வந்து 4 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ காஸ் 4 தீட்டா எங்கே இருக்குது, இங்கே இருக்கு பாருங்கள், 4 காஸ் 4 தீட்டான் இருக்கா, ரெண்டையும் சேர்த்துனா என்னாகும் 5 காஸ் 4 தீட்டாவாக மாறிடும். அடுத்து மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, இது காஸ் ஸ்கொயர் இங்கே இருக்குதா, நெக்ஸ்ட்டு காஸ் ஸ்கொயர் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, ரெண்டு பக்கத்தில் தான் இருக்குது. மைனஸ் 4 மைனஸ் 8 ஆயிரும். அப்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படியே போட்டுக்கலாம். அடுத்து மைனஸ் காஸ் 6 தீட்டா அப்படியே வந்துடும் ஈக்குவல் டு காஸ் 4 தீட்டாவாயிருமா. இப்போ கொஸ்டினில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஈக்குவல் டு 4 இந்தாண்ட இருக்குதா, ஆனால் 4 வந்து நம்மளுக்கு இந்தாண்ட இருக்குது. அப்போ வந்து 4 மட்டும் இந்தாண்ட வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே அந்தாண்ட கொண்டு போங்க. அப்போது 4 ஈக்குவல் டு காஸ் 4 தீட்டா ப்ளஸில் இருக்கிறதுல மைனஸ் ஆகும், மைனஸில் இருக்கிறது ப்ளஸ் ஆகுமா, அப்போ மைனஸ் 5 காஸ் 4 தீட்டா மைனஸ் 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா, சாரி மைனஸ் வருவது ப்ளஸ் வரும், ஏன்னா மைனஸில் இருக்கிற ப்ளஸ் ஆகுமா, காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் 6 தீட்டான்றது பார்த்தீங்களா, அது ப்ளஸ் காஸ் 6 தீட்டா ஆயிரும் ஈக்குவல் டு, இப்போ இங்கே ஒன்று மறைஞ்சிருக்கிற அர்த்தமா, அப்போ மைனஸ் 4 மைனஸ் ஆயிரும், மைனஸ் 4 காஸ் 4 தீட்டா ப்ளஸ் 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் 6 தீட்டாவும் மாறிடுமா 4. இதெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கும், இதை வந்து நம்ம வரிசை பண்ணலாம். 4 ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு காஸ் 6 தீட்டான்றது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு எழுதிடலாம். காஸ் 6 தீட்டா ப்ளஸ் அடுத்து மைனஸ், அடுத்து 4 காஸ் 4 அதை ஃபஸ்ட்டு அடுத்து எழுதலாம், மைனஸ் 4 காஸ் 4 தீட்டா ப்ளஸ் 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? இப்போ ப்ரூவ் பண்ணியாச்சா, இங்கே இருக்க சேம் டிட்டோ இங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னா ஆன்சர் ப்ரூவ் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். இப்போ கீழே ஹென்ஸ் ப்ரூவ்டு மட்டும் எழுதிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.